You can make sentences easily. எளிதாக வாக்கியங்கள் அமைக்கலாம். Sentences ஒரு வாக்கியங்கள் அமைக்கிறங்கிறது ஒரு அருமையான கலை. Making sentences is a beautiful art. How to frame a sentence? எப்படி ஒரு வாக்கியம் அமைக்கிறது? சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வாக்கியத்தில் முக்கியமான ஒரு பகுதி. Subject is a very important component. சென்டென்ஸ்னால சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். இப்போது அவன் வந்தான், இது எப்படி சொல்கிறது? அவன் வந்தான். அவன் என்பது சப்ஜெக்ட், இதில் வந்தான் என்பது வேர்பு. அவன் என்பது இங்கே சப்ஜெக்ட். அடுத்தது நமக்கு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும்னா நமக்கு முதல்ல சப்ஜெக்ட் வேணும், அடுத்தது வேர்பு வேணும். அவன் என்பது இங்கே சப்ஜெக்ட், அடுத்து நமக்கு வர்பு வேண்டும். இதில் வந்தான் என்பது வேர்பு, சப்ஜெக்ட் ஏற்கனவே அவன் இருக்குது, அதுதான் சப்ஜெக்ட் அவன். வந்தான் என்பது வேர்பு, அப்போ ஹீ கேம், அவன் வந்தான். சரியான வாக்கிய அமைப்பு இதுதான் சரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். சப்ஜெக்ட் இருக்குது, வேர்பு இருக்குது. ஆக இது ரெண்டு இருந்துட்டாலே அது ஒரு சென்டென்ஸ் தான். இப்போ இந்த சென்டென்ஸை ஹீ கேம் என்பது சரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அவன் வந்தான், ஹீ கேம். இதுபோல் நாம் நிறையா நீண்ட வாக்கியங்களை எளிதாக அமைக்கலாம். அதுக்கு நமக்கு வேண்டியது சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்டு, அடுத்தது மற்ற காம்பனன்ட்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நேற்று வந்தான், இதை எப்படி எழுதுறது? அவன் நேற்று வந்தான். இப்போ ஒரு புது வார்த்தை நேற்றுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அவன் சப்ஜெக்டு ஹீ. அடுத்தது நமக்கு என்ன வேணும்? வேர்பு வேணும், அதுதான் வந்தான். அது என்ன பாஸ்ட் டென்ஸில்? வேர்பு. பாஸ்ட் டென்ஸ் வேர்பு கேம். ஹீ கேம், அவன் வந்தான். அடுத்தது ஃபாலோ பண்ணுற என்ன? நேற்று, எப்போது. எப்போது என்பதுக்கு பதில் வந்தால் அது அட்ஜெக்ட், எஸ்டர்டே. நேற்று என்பது எஸ்டர்டே. அப்போ ஹீ கேம் எஸ்டர்டே, அவன் நேற்று வந்தான். எப்போது என்பதுக்கு பதிலாக வந்தால் அதெல்லாம் அட்ஜெக்ட். ஆகினால ஹீ கேம் எஸ்டர்டே, சப்ஜெக்டு, வேர்பு, அட்ஜெக்ட். இப்போ சரியாக அந்த சென்டென்ஸ் எழுதணும்னா ஹீ கேம் எஸ்டர்டே, அவன் வந்தான் நேற்று. அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ஹீ கேம் எஸ்டர்டே, அவன் நேற்று வந்தான். எஸ்விஏ சென்டென்ஸ் பேட்டர்ன். அடுத்தது இன்னொரு சென்டென்ஸு அதே தான். இப்போ சென்டென்ஸ் அப்படியே நீளமாக எழுதிட்டு போகிறோம். அவன் நேற்று நண்பனுடன் வந்தான். அவன் நேற்று நண்பனுடன் வந்தான். இப்போ அவன் வந்தான்னு எழுதணும், அப்புறம் நேற்று வந்தான்னு எழுதணும். இப்போ என்ன செய்கிறோம்? அவன் நேற்று நண்பனுடன் வந்தான். இப்போ அவன் என்பதுக்கு சப்ஜெக்டு ஹீ. அடுத்தது என்ன? வந்தான், கேம். அடுத்தது யாருடன்? யாருடன்? வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், அதான் நண்பனுடன். நண்பனுடன் என்பதற்கு எப்படி வார்த்தை அமைக்கணும்? வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், நண்பனுடன். வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், நண்பனுடன். ஹீ கேம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், அவன் நேற்று நண்பனுடன் வந்தான். ஹீ சப்ஜெக்டு, கேம் வேர்பு, வித் ஹிஸ் ஃப்ரெண்டு அட்ஜெக்டு. யாருடன் வந்தான், அதுக்கு ஆன்சர் வந்தால் அது அட்ஜெக்டு. எப்பொழுது வந்தான்? எஸ்டர்டே. ஆக அதுவும் என்னது? எப்பொழுது வந்தான் என்பதற்கு ஆன்சர் வந்தால் அதுவும் அட்ஜெக்ட். ஆக எஸ்விஏ சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹீ கேம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் எஸ்டர்டே, அது சப்ஜெக்ட், வேர்பு, அட்ஜெக்ட். எஸ்விஏ சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ அவன் நேற்று நண்பனுடன் அவசரமாக வந்தான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் அவன் நேற்று நண்பனுடன் வந்தான்றது. இப்போ என்ன பண்ணுறோம்? லெங்க்தி ஆக்குறோம். அவன் நேற்று நண்பனுடன் அவசரமாக வந்தான். இப்போ ஒரு புது வார்த்தை என்ன? அவசரமாக வந்தான் என்பது ஒரு வார்த்தை. அவசரமாக வந்தான், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைன்னு பார்ப்போம். இப்போ அவன் ஹீ, வந்தான் கேம், சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர்பு கேம். எப்படி வந்தான்? அவசரமாக வந்தான். எப்படி வந்தான்னு பதில் வந்தால் அது அட்ஜெக்ட், அதுதான் அர்ஜென்ட்லி. எப்படி வந்தான்? அவசரமாக வந்தான். எப்படி வந்தான்? அவசரமாக வந்தான், அதனால் அது அட்ஜெக்ட். ஆக சப்ஜெக்டு ஹீ, கேம் வேர்பு, அர்ஜென்ட்லி
அட்ஜங்க்ட், அர்ஜென்ட் என்பது அட்ஜங்க்ட். யாருடன்? வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். எவருடன் வந்தான்? அதுவும் என்ன? அதுவும் அட்ஜங்க்ட், வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்தான்? அவசரமாக வந்தான். சரி, ஆக ஹீ கேம் அர்ஜென்ட்லி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவன் நேற்று நண்பனுடன் அவசரமாக வந்தான். எப்போ? நேற்று, எஸ்டர்டே. ஆக எப்பொழுது என்பதற்கு பதில் வந்தா அதுவும் அட்ஜங்க்டு. ஆக இந்த குரூப் அப்படியே he came urgently with his friend yesterday. He subject, came verb, urgently adjunct, with his friend adjunct, yesterday adjunct. ஆக இந்த குரூப் அப்படியே urgently with his friend yesterday, அந்த குரூப் அப்படியே adjunct. ஆக இது எஸ்விஏ சென்டென்ஸ் பேட்டர்ன். எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது பாருங்க. இந்த அமைப்பில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட், வேர்பு, அட்ஜெக்ட். இந்த வாக்கிய அமைப்பில் இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. இது ஒரு எஸ்விஏ சென்டென்ஸ் பேட்டர்ன். அப்படியே சென்டென்ஸ் லெங்க்தியாக போயிட்டுருக்கு. அடுத்த சென்டென்ஸை, அவன் நேற்று என் அம்மாவை பார்ப்பதற்காக, அவன் நேற்று என் அம்மாவை பார்க்க நண்பனுடன் அவசரமாக வந்தான். சென்டென்ஸ் எப்படி போகுது பாருங்க. ஒரு லெங்க்தியான சென்டென்ஸ். அவன் நேற்று என் அம்மாவை பார்க்க நண்பனுடன் அவசரமாக வந்தான். இப்போ அவன் சப்ஜெக்ட், ஹி. அடுத்து என்ன வேணும்? வேர்பு வேணும். அதான் வந்தான். வந்தானுங்கிறது கேம். எப்படி அமைக்கணும் பாருங்கள். ஒரு சென்டென்ஸ் என்ன அழகாக அமைது பாருங்கள். ஹீ கேம், அவன் வந்தான். அப்புறம் என்ன பார்க்கணும் நம்ம? அவன் வந்தான் அவசரமாக, அவசரமாக. அவன் வந்தான் அவசரமாக, அர்ஜென்ட்லி. ஹீ கேம் அர்ஜென்ட்லி. எப்படி வந்தான் அப்படின்னு வந்தால் அது அர்ஜென்ட். எப்படி வந்தான்? அர்ஜென்ட்டாக வந்தான், அர்ஜென்ட் அது. ஆக எஸ்விஏ, இது வரைக்கும் எஸ்விஏ. சரி, அடுத்தது என்ன? யாரோட வந்தான்? நண்பனுடன் வந்தான், வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். யாருடன் வந்தான்? அதுக்கு பதில் வந்தால் அது அட்ஜங்க்ட், வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹீ கேம் அர்ஜென்ட்லி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். இதுவும் என்ன? அட்ஜங்க்ட் தான். இதுவும் அட்ஜங்க்ட். காம்பனண்ட்டில், இங்கிலீஷ் காம்பனண்ட்டில், சென்டென்ஸ் பேட்டர்னில் இதுவும் அட்ஜங்க்ட். ஹீ சப்ஜெக்ட், கேம் வேர்பு, அட்ஜங்க்ட் அர்ஜென்ட்லி, வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் அதுவும் அட்ஜங்க்ட் தான். அடுத்தது எப்போ? நேற்று. நேற்று, நேற்று என்பது என்ன? எப்பொழுது என்பதுக்கு பதில் வந்தால் அதுவும் அட்ஜங்க்ட். எஸ்டர்டே, நேற்று. அப்போ இது வரைக்கும் என்ன? எஸ்விஏஏஏ. அப்புறம் எப்படி வந்தா? யாருக்கு எதுக்காக வந்தான்? டு சி மை மதர். டு சி மை மதர். அடுத்த பாட்டு, டு சி மை மதர். என் அம்மாவை பார்ப்பதற்காக. எதற்காக வந்தான்? பதில் என்ன? டு சி மை மதர். அதுவும் என்ன? அட்ஜங்க்ட். ஆக சப்ஜெக்ட் வேர்பு, ஹீ சப்ஜெக்ட், கேம் வேர்பு, மீதி ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாமே அர்ஜென்ட்லி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், எஸ்டர்டே டு சி மை மதர். அந்த குரூப் அப்படியே அட்ஜங்க்ட். ஆக இது எஸ்விஏ சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹீ சப்ஜெக்ட், கேம் வேர்பு, அர்ஜென்ட்லி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், எஸ்டர்டே டு சி மை மதர். இந்த குரூப் அப்படியே அட்ஜங்க்ட். ஆக எஸ்விஏ சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது அதில் இருக்கிற காம்பனண்ட்டை கவனமாக பார்க்கணும். நிச்சயமாக ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்பொழுது சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும். ஆக சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுறது வேர்பு, எஸ்வி.